சரவண சொன்னா நீ ஏதோ போலீஸ் வேலைக்கு படிக்க ஆசைப்படுறியாமே. எது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லதுன்னு நீயே யோசிச்சு பாரு. நீ முன்னாடி நின்னு எல்லாத்தையும் எடுத்து செய்யணும். அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட கனவை நோக்கி நீ போ. நான் நிச்சயமா உன்னை தடுக்கவே மாட்டேன். முதல்ல நீ ஒரு நல்ல மருமகளா உன் கடமைகளை நிறைவேத்து. அப்புறம் உன் கனவை நோக்கி போ. பார்வதி, மா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. சரிம்மா. மா என்னங்க தண்ணி. ஒரு நிமிஷம் இரு. என்ன ஓடுற? பாஸ்கர் எப்படி இருக்காரு? பேசுனியா? அப்பப்போ பேசிட்டு இருக்கேன். எப்பவாவது ஒரு தடவை பேசுறதோட நிப்பாட்டிக்கோ. சும்மா அடிக்கடி போன் பேசிக்கிட்டே இருக்காத. அப்புறம் எங்க போறீங்க வரீங்கன்னு கண்காணிக்காத. அது ஆம்பளைங்களுக்கு எரிச்சலா இருக்கும். புரியுதா? சரிம்மா. என்ன பல்ல காமிக்கிற? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலமா. நான் எப்படிமா அதெல்லாம் போய் கேட்க முடியும்? ஓ வயசு புள்ளைங்க அதத்தானே பண்றீங்க. தொட்ட 90க்கும் போனு போனு போனு. உஷாரா இருந்துக்கணும். அர்ச்சனா, இங்க வாமா. அத்தை சொல்லுங்க. நீ இவ்வளவு நேரம் வீட்லயா இருந்த? ஆமாட்ட, இங்கதான் இருந்தேன். நீ பாத்தியா? அதுக்கில்ல, கோயில்ல உன்ன மாதிரி ஒருத்தி தூரமா நிக்கிறத நான் பார்த்தேன். இவ்வளவு போலவே தான் இருந்தா. அதனாலதான் கேட்டேன். ஐயோ அத்தை, அது வேற யாராவது இருக்கும். நீங்க சொன்ன உடனே நான் எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். எல்லா வேலையும் நானே பாத்துட்டு இருந்தேன். ஓ ஓ சரி 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 இருக்கட்டும். ஆமா, இப்ப எங்கம்மா கிளம்பிட்ட? அது வந்து சும்மா வாக்கிங் தான் போறேன். டாக்டர் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காம அப்பப்ப கொஞ்சம் நடக்க சொல்லிருக்காங்க. அதான். என்னது அது? அது ஏதோ பேப்பர் மாதிரி கையில வச்சிருக்க. அது அது ஒண்ணும் இல்ல, வெறும் பேப்பர். தெரு பேப்பர் எதுக்கு கையில வச்சிருக்க? ஐயோ அத்தை, இந்த ரோட்ல எல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி பேப்பர். ஒண்ணுல குப்பையில தான் போட போறேன். இல்ல ஒண்ணுமே இல்ல இதுல. ஒண்ணு இல்லங்கற அப்புறம் எதுக்கு கையில வச்சிருக்க? என்னமோ எழுதி இருக்கே, படிச்சு சொல்லுடி. என்ன எழுதி இருக்கு? ஐயோ அம்மா, மறந்தே போய்ட்டமா. அயன் பாக்ஸ் பிளக் பாயிண்ட்ல ஆஃப் பண்ண மறந்துட்டேன். ஐயோ போய் பாரு. கல்யாணம் ஆக போற பொண்ணு எப்படி பொறுப்பு இல்லாம இருக்கான்னு பாரு. என்னாச்சு பார்வதி? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. பார்வதி என்னாச்சுடி? கத்துறனே பதில் சொல்றாளான்னு பாத்தியா? ஏதோ கரைஞ்சு போச்சு. ஐயோ என்னடி கருகிற வாசனை வருது? அப்பாடா. சந்தியா, நீ படிச்சவ, 4 விவரம் தெரிஞ்சவ. நீ என்ன முடிவெடுத்தா இந்த குடும்பத்துக்கு நல்லதுன்னு நீயே யோசிச்சு பாரு. முதல்ல ஒரு நல்ல மருமகளா உன் கடமைகளை நிறைவேத்து. அப்புறம் உன் கனவை நோக்கி போ. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. உங்க ஆசையை என்னால நிறைவேற்ற முடியாது. என் கனவை என்னால அடைய முடியாது. என்னதான் என் புருஷன் சரின்னு சொன்னாலும் அத்தை ஒத்துக்கல. அவங்க விருப்பத்துக்கு மாறா நான் எது செஞ்சாலும் இந்த குடும்பத்துல அது பெரிய பிரச்சனையாயிடும். இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லாம போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல என் போலீஸ் கனவுன்னு பேசினா இந்த சூழ்நிலை இன்னும் மோசமா போகிறத நான் விரும்பல. பரவாயில்லப்பா,
என் கனவை நான் விட்டுடுறேன். உலகத்துல எல்லாரும் அவங்க ஆசைப்படுறத அடையறது இல்லையே. ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டு கொடுக்க தானே செய்யறாங்க. நான் இந்த குடும்பத்துக்காக விட்டு கொடுத்ததா இருக்கட்டும். என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் போதே ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரியுது. என்னன்னு சொல்லுங்க. ஆ, அது ரொம்ப நேரமா படிச்சிட்டு இருந்தேனா, அதனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில தூங்கி எந்திரிக்கும் போது நைட்டு புத்தகம்லாம் படிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு தூங்கிட்டீங்க. எத்தனை மணி வரைக்கும் படிச்சீங்க? ஆ, ஒரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில எடுத்து வச்ச புத்தகம்லாம் அப்படியே இருக்கு. படிச்சேன்னு போய் சொல்றீங்க. அத்தை கிட்ட நீங்க ஏதாவது சொன்னீங்களா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? யார் சொன்னா? சந்தியா போலீஸ்க்கு படிக்கணும்னு ஆசைப்படுறான்னு அத்தை கிட்ட சொன்னீங்களா? அம்மா கிட்ட மட்டும் இல்லைங்க, எல்லாரும் இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் தான் சொன்னேன். அப்ப அம்மா தான் உங்ககிட்ட ஏதோ கேட்டிருக்காங்க. அதான் முகம் ஒரு மாதிரியா இருக்காங்க. எங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு பேசாம இருன்னு சொல்லியிருப்பாங்க. அதானே? நான் நினைச்ச மாதிரி தான் நடக்குது எல்லாம். ஆனா நான் இதை அப்படியே விட்டுற மாட்டேங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தரேன். எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, எல்லா எதிர்ப்பையும் மீறி நீங்க உங்க கனவை, உங்க லட்சியத்தை அடைய தான் போறீங்க. அதுக்கு நான் எப்போ உங்களுக்கு துணையா இருப்பேங்க. இல்லைங்க, ப்ளீஸ் இதை பத்தி மேற்கொண்டு எதுவும் பேச வேண்டாம். இதோட விட்டுருங்க. விட்டுருங்கண்ணா. நீங்க சின்ன வயசுல இருந்தே மனசுல ஆசைப்பட்ட ஒரு கனவு இல்ல? வாழ்க்கையில யாருக்கு தாங்க ஆசை இல்ல? எல்லாரும் நினைக்கிறது நடந்துருதா என்ன? இது உங்களோட ஆசை மட்டும் இல்லைங்க, உங்க அப்பா அம்மாவோட கனவு. இது வரைக்கும் நடந்தது எல்லாமே நீங்க போலீஸ் ஆகணுன்றதுக்காக நடந்த மாதிரி தான் இருக்கு. இதுக்கு மேலேயும் அப்படிதான் நடக்கும். நீங்க எதுவும் பேசாதீங்க. அம்மாவை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். ஆயிரத்தி எட்டு வட்டமும் கண்டேன், அந்த வட்டத்துக்குள் நின்றதும் கண்டேன். மாயிரு ஞாலத்து நூற்றட்டும் பார்த்தேன், மந்த மனத்துறும் சந்தேகம் தீர்ந்தேன். ஏங்க இவர்தான் அந்த சாமியாரா? ஆமாமா, யானைக்கால் சித்தர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். சொன்ன வார்த்தை பலிக்கும், பார்த்த பார்வை சிரிக்கும். இங்க இவரை பார்க்க வந்திருக்கவங்க எல்லாம் எதுக்காகலாம் வந்திருக்காங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிமா. குடும்பம் நல்லா இருக்கணும், வயல்ல விளைச்சல் நல்லா இருக்கணும், தீவினெல்லாம் இல்லாம போகணும். யானைக்கால் சித்தரு எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிடுவாரு. அது என்னங்க யானைக்கால் சித்தரு? அதுவா, இவர் ஒரு நாள் காட்டுக்குள்ள இருக்கும்போது யானை இவர் பக்கத்துல வந்து நின்னுச்சான். இவர் சுருட்டு குடிக்கும் போது அந்த சுருட்டை யானை எனக்கும் கொடுக்க சொல்லி கேட்டுச்சான். இவருக்கு அடுப்பாகி, நான் சுருட்டு தரேன், உன் காலை எனக்கு கொடுன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த யானை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு காலை வெட்டி கொடுத்துட்டு சுருட்டை வாங்கிட்டு போயிடுச்சான். இது என்னங்க லூசுத்தனமான கதையா இருக்கு? யானை எந்த ஊர்ல சுருட்டு பிடிக்குமா? நீ இப்படி பேசாதம்மா, நீ பேசுறது அவருக்கு கேக்கும். அது எப்படிங்க கேக்கும்? என்ன? ஒண்ணும் இல்ல சாமி. நான் தான் சொன்னேன்ல கேக்கும்னு. ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? கல்யாணம் ஆகி 5 வருஷமா எனக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு. இவர்கிட்ட வந்து வேண்டிட்டு போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு குழந்தை உண்டாச்சு. அதுக்கு தான் நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நிஜமாவா? ஆமாமா, உன்கிட்ட போய் சொல்லி நான் என்ன செய்ய போறேன்? அப்ப நாம நினைக்கிறதும் கண்டிப்பா நடக்கும். அவரு யானைக்கால் சித்தரா இருந்தா என்ன சித்தரா இருந்தா நமக்கு என்ன? நமக்கு வேலை ஆனா சரி.
என்னாச்சு மாப்பிள்ள? உங்க அம்மா கிட்ட பேசிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? இன்னும் பேசலையா? கூடிய சீக்கிரம் நீங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா நான் என்ன இல்லைங்க, சொல்றேன்னா, நான் பேசிட்டேன். பேசிட்டீங்களா? ம். என்ன சொன்னாங்க? சரின்னு சொல்லிட்டாங்களா? இல்லை மச்சான், வேணான்றாங்க. நான் எதிர்பார்த்தது தான். ஆனாலும் ரொம்ப கடுமையா, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஆகவே ஆகாது, வேணவே வேணான்றாங்க. ஆனா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் திரும்ப பேசுறேன். ஏன் வேணான்னு சொன்னாங்க? சந்தியாவுக்கு ஒரு பெரிய போஸ்டிங் இருந்தா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் அதனால பெருமை தானே? இதெல்லாம் பேசி என்னங்க ஆக போகுது? எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் குடும்பம் நடத்த வர பொண்ணுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் வேணாம்னு நினைக்கிறாங்க. அந்த காலத்து ஆளுங்க தானே அப்படிதான் யோசிப்பாங்க. நான் வேணா ஒரு தடவை வந்து பேசி பார்க்கட்டுமா? ஆ, வேணாம் மச்சான், அது இன்னும் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஏற்கனவே நீங்க பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்ற வடு இன்னும் அவங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இப்போ வந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் வந்து ஒண்ணா சேர்ந்துடும். இதை இதோட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். சந்தியாவை ஏதாவது திட்டினாங்களா மாப்பிள்ள? சச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். நான் அம்மா கிட்ட பேசும்போது சந்தியா அங்கே இல்லவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் தான் அம்மா சந்தியாவை தனியாக கூப்பிட்டு பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தேவையில்லாதது, இந்த ஆசை இதோட விட்டுருன்னு பேசியிருக்காங்க. இப்போ என்ன பண்றது மாப்பிள்ள? நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. எப்படியும் எங்கள் அம்மாவை நான் சம்மதிக்க வச்சிருவேன். ஒருவேளை கடைசி வரைக்கும் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது மாப்பிள்ள? இத்தனை பேர் வந்து நிக்கிறத பார்த்தா கண்டிப்பா இவர் சக்தியுள்ள சித்தராதான் இருப்பாருன்னு தோணுது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேண்டுதல் சொல்றாங்களே. ஐயோ, அந்த அம்மாலாம் மாமியாருக்கு இனிமே வாய் பேச முடியாம போயிடணும்னு வேண்டிக்க போதான். பேசாம நம்மளும் அப்படி வேண்டிக்கலாம். ஆஹா, வேண்டாம் வேண்டாம், ரொம்ப ஆசைப்படக்கூடாது. இப்போதைக்கு இங்க வந்தது பிறக்க போறது ஆம்பளை பிள்ளையா இருக்கணும்னு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு தான். அதை மட்டும் கேட்டுட்டு போவோம். நான் வணக்கம் சாமி. விட்டுவிடப் போகிறதே உயிர், விட்டதும் சுட்டுவிடப் போகின்றாரே சுற்றத்தார். எல்லாம் எம்பெருமான் ஆணை. சொல்லு, உன் மனக்குறை என்ன? மனக்குறலாம் எதுவும் இல்ல சாமி. உங்க ஆசீர்வாதம் வேணும், அதுக்காக தான் வந்தேன். வானத்துல மழை பொழியிற வரைக்கும், காட்டுக்குள்ள மரம் இருக்கிற வரைக்கும், பூமியில மண் இருக்கிற வரைக்கும் என் ஆசி உனக்கு உண்டு. ஓ, இல்ல சாமி, எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு, அதுக்காக தான் வந்தேன். மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறதே இந்த மனுஷ பய புத்தி. தேடி வந்த உனக்கு எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்ல தெரியாதா? வாயை திறந்து சொல்லு. ஐயா, கல்யாணம் ஆகி 3 வருஷம் கழிச்சு இப்பதான் எனக்கு வயித்துல குழந்தை உண்டாயிருக்கு. சரி, ஆஸ்பத்திரிக்கு போ. என்கிட்ட எதுக்கு வந்த? இல்ல சாமி, எனக்கு பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தையா பிறக்கணும். நீங்க ஆசீர்வாதம் பண்ணா அது நடக்கும்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். ஏன் பொம்பளை புள்ள பிறந்தா ஏத்துக்க மாட்டியா? அப்படிலாம் இல்ல சாமி, ஒரு ஆசை மனசுக்கு தோணுச்சு, அதான். கற்பகத்தருவ காலால மிதிச்சு காய்ஞ்ச சருக தலையில ஏந்துவேன்னு வந்திருக்க. யாரால மாத்த முடியும்? எனக்கு என்ன தட்சணை கொடுப்ப? என்ன வேணாலும் பண்றேன் சாமி, உங்களுக்கு பிடிக்குமேன்னு. இதோ பாருங்க, இதோ பாருங்க, என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. இந்த கர்மத்தை எல்லாம் நீயே அள்ளிட்டு போ. 10,000 பணத்தை எடுத்து வை, ஆசீர்வாதம் பண்ற.
எதுக்கு வாய பொளக்கற? உனக்கு ஆண் புள்ள பிறக்கணும்ல? பிறக்கணுமா வேணாமா? பிறக்கணும். அப்ப 10,000 எடுத்து வை. உங்களை சித்தர்னு சொன்னாங்க, நீங்க ஏன் இவ்வளவு பணம் கேக்குறீங்க? சித்தர்னு சொன்னா அரிசி ஓசியில தருவானா? 5 ரூபா கொரோனா மாஸ்க் கூட ஃப்ரீயா தரமாட்டான். நீ ஓசியில ஆசீர்வாதம் வாங்க பாக்குற? 10,000 பணத்தோட வா. ஓ அக்கா, இந்த சாமியார் சொன்ன உண்மையா நடக்குதா? மத்தவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியலமா. எங்களுக்கு ஏற்கனவே மூத்தது பொண்ணு, 2வது ஆண் குழந்தை பிறக்கணும்னு அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அதே மாதிரியே நடந்துச்சு. அதான் சந்தோஷமா பார்த்துட்டு தட்சணை கொடுக்கலான்னு வந்தோம். அப்படியா? இங்க வந்திருக்க எல்லாருமே இவர் ரொம்ப சக்தி உள்ளவரு, சொன்னா நடக்கும் தான் சொல்றாங்க. அப்ப நாமளும் 10,000 பணத்தோட வர வேண்டியதுதான். ஆனா 10,000 பெரிய காசாச்சே, என்ன பண்றது? யோசிப்போம். பத்தாயிரம் பணத்தை எடுத்து வை. ஆசீர்வாதம் பண்ணு. வெறும் 5,000 தான் இருக்கு. அந்த சாமியார் கிட்ட 10,000க்கு இன்னும் 5,000 குறையுதே, என்ன பண்றது? முன்ன மாதிரி நான் இப்ப கடைக்கும் போறது இல்ல. போனா கூட 100 200ன்னு தேத்தி ரெடி பண்ணிடலாம். அதுக்கும் வழி இல்ல. கடவுளே, என்ன பண்றது 5,000க்கு? ம், 10 ரூபா. மொத்தமா கூட்டினா கூட ஒரு 100 ரூபாய் வரல. கஞ்ச பிஸ்னாரி, எல்லாம் வெறும் சில்ற. இப்ப என்ன பண்ணலாம்? பேசாம நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு அதே மாதிரி ஒரு கவரிங் நகையை வாங்கிட்டு வந்து வச்சிடலாமா? நல்ல ஐடியா தான். ஆனா கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றது? ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனையில இப்பதான் நம்ம மேல உக்கிரமா இருக்காங்க. இப்ப போய் ரொம்ப சீண்ட வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு அமைதியாவே இருப்போம். ஏய், சாயங்காலம் எங்க போயிருந்த? உன் ஆளே காணோம். அது அது பக்கத்துல சாமி கும்பிட்ட கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கா? எங்க அம்மா கூட போனதா சொன்னாங்க. அவங்க கூட வா போன? இல்லங்க, அவங்க எங்க போனாங்க, கூட யார் போனாங்க, எந்த கோயிலுக்கு போனாங்க, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எதுக்குடி இப்படி நாடகம் போடுற? நான் அவங்க கூட போனியா இல்லையான்னு தானே கேட்டேன். இல்லங்க, நான் அடுத்த தெருவில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு தாங்க போயிட்டு வந்தேன். சரி, இந்த பணத்தை அந்த பீரோல வை. என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? எடுத்துட்டு போய் பீரோல வை. ஏதுங்க இவ்வளவு பணம்? நான் வர்ற உள்ள புதுசா ஒரு மரம் முளைச்சிருந்துச்சு. அந்த மரத்துல இந்த பணம் காய்ச்சிருந்துச்சு. அப்படியே நான் பறிச்சுட்டு வந்துட்டேன். இல்லங்க, திடீர்னு இவ்வளவு பணம் கொடுக்குறீங்களே, அதான் கேட்டேன். இதெல்லாம் கடங்காரனுக்கு கொடுக்க வேண்டிய பணம். நாளைக்கு சிவகாசிக்கு ராஜபாளையத்துக்கும் ஆர்டர் எடுக்க போகணும்ல, அங்க கொடுக்க வேண்டிய பழைய பாக்கி இது. இத கொடுத்தாதான் புதுசா சரக்கு கொடுப்பானுங்க. ஏங்க, எனக்கு ஒரு சின்ன உதவி. என்ன? ஸ்ரீவல்லிபுத்தூர் கோயிலுக்கு நாங்க 4 பேர் சேர்ந்து போறதா பிளான் பண்ணிருக்கோம். இந்த வாரம் கடைசியில போலான் இருக்கோம். எதுக்கு அவ்வளவு தூரம் போற? ரொம்ப நாள் ஆசைங்க, அதான். 4 பேர்னா யாரும் அந்த 4 பேரு? நம்ம வசந்தாக்கா, அவங்க மருமக, அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு. சரி, அம்மாட்ட கேட்டு போயிட்டு வா. அது ஒண்ணும் இல்லைங்க, அத்தை கிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் பணம் குறையுது. ஒரு 5,000 இருந்தா தரீங்களா? என்ன விளையாடுறியா? ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு என்ன பிளைட்லயா போற? பஸ்ல போறதுக்கு எதுக்குடி 5,000 ரூபா? இல்லங்க, பரிகாரம், விளக்கு பூஜைலாம் இருக்குல்ல, அதுக்கு தாங்க கேக்குறேன். அந்த பணத்தை கூட. இல்லங்க, அது இந்தா எங்க புடி. ஏய்,
நீ ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கு போவியோ தெருமுக்கு கோவிலுக்கு போவியோ அது உன் பிரச்சனை. இந்த 100 ரூபாய்க்கு எந்த கோயில் போக முடியுமோ போயிட்டு வந்துக்க. என்ன வேணாலும் பண்ணிக்க. இதுக்கு மேல என்கிட்ட காசு இல்ல. கோயிலுக்கு போற மூஞ்சிய பாரு. உனக்கு ஆண் புள்ள பிறக்கணும்ல, அப்ப 10,000 எடுத்து வை.